உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. இப்போ தமிழ்நாட்டில் கல்யாணம்னா வரதட்சணை, பொண்ணுக்கு எவ்வளோ நகை போடுறது, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். பட் ஒரு வெளிநாட்டு பொண்ணு வீட்டுக்கு வரும்போது இந்த நகை மாமியார் கொடுமைன்னா என்னெல்லாம் நடக்கும்? ஸ்டார்டிங் டைமில் ரொம்ப கஷ்டம். ஜென்ரலாகவே வெளிநாட்டு பெண்கள் எப்படின்னா அவங்களுக்கு ஒரு ரொமான்டிக் ஃபீல் வந்துட்டுனா அது பொது இடமா இருந்தால் கூட கிஸ் பண்ணிப்பாங்க. ஷாக்காக இருந்தது. யாரும் ஒரே யாவரும் கேளீர் தீடும் நன்றும் பிற தர வாரா. சோஃபியா, நீங்கள் தமிழ் கற்றுக்கிட்டது யாருக்காக? கோகுலுக்காகவா மாமியாருக்காகவா? மாமியாருக்காக. என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க உங்கள் மாமியார்கிட்ட இருந்து? அவங்க ஃபேமஸ் தக்காளி சட்னி சொல்லி கொடுத்தாங்க. ஒரு விஷயம் ஆனால் மாற்றவே முடியாது இல்லைங்க, அதை நான் இங்கே ட்ரை பண்ணுறேன். என்னென்னா, இப்போ கோகுல் அவங்க ஒய்ஃபுக்கு கிஸ் பண்ணுவார், சார் உங்களுக்கு கிஸ் பண்ணுவாங்க, ஓகேவா? 1 2 3. ஸோ ஜெர்மன் பொண்ணு, தமிழ் பையன், டோட்டல் ஃபேமிலியே நம்ம கூட இருக்காங்க. ரொம்ப முக்கியமாக கேட்க வேண்டியது, கோகுலோட அம்மா விமலா மேம் அண்டு சரவணன் சார் கூட இருக்காங்க. ஸோ சோஃபியா, நீங்கள் தமிழ்நாட்டில் இங்கே மாமியார் கொடுமை, நாத்தனார் கொடுமைலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாமியார் கொடுமைன்னா என்னெல்லாம் நடக்கும்? அது ரொம்ப கஷ்டம். ஸ்டார்டிங் டைமில் ரொம்ப கஷ்டம். அதை நான் பார்த்துட்டேன், மூவிஸ் படமில் பார்த்துட்டு. உங்கள் மாமியார் எப்படி உங்களுக்கு? ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க. உங்களுக்கு மருமகள் எப்படிமா? வெரி கியூட்டு. செகண்ட் டாட்டர். ஒரு மாமியாரும் மருமகளும் மாற்றி மாற்றி கொஞ்சிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து ஒரு வெளிநாட்டு மருமகளை கொஞ்சம் மாமியாரை இப்போ பார்க்க போகிறீங்க. சரி, ஓகே. இப்போ உங்கள் ஜெர்மன் பொண்ணு தான் லவ் பண்ணுறேன்னு உங்கள் பையன் வந்து சொன்னோன்னே உங்களுக்கு எப்படி இருந்தது? ஷாக்காக இருந்தது, ரொம்ப ஷாக்காக இருந்தது ஃபர்ஸ்ட். ஓகே, கொஞ்ச நாள் ஆச்சு சரியாகிறதுக்கு. எப்படி அக்செப்ட் பண்ணீங்க சார் ரெண்டு பேரும்? இவங்கள வேணான்னு நான் நினைக்கல. நம்ம நாட்டு பெண்ணை கல்யாணம் பண்ண ஒரு விருப்பம் எனக்கு, வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி சோஃபியா, வி லவ் சோஃபியா. ஏன்னா வி சி எல்லாமே பிள்ளைங்க எங்கள் பிள்ளைங்க மாதிரி தான் நம்ம நினைப்போம். ஆனால் பிறகு கொஞ்சம் டைம் கொடுத்த பிறகு நான் நினச்சேன் வி லவ் கோகுல். ஏன்னா கோகுலுக்கு ரொம்ப நல்ல அறிவு கொடுத்து தான் நம்ம நம்புவோம், படிப்பு அறிவுலாம். ஆனால் ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா சரியாக எடுப்பான்னு ஒரு நம்பிக்கை வந்தது எனக்கு. அதுக்கப்புறம் சரி, ஓகே, லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லிட்டு வி சப்போர்ட்டட் ஹிம். தட்ஸ் ஹவ் இட் ஹஸ் கம். பொதுவாக கல்யாணம் அப்படின்னாவே சாதி, மதம், அந்தஸ்து இதெல்லாம் பார்ப்பாங்க. பட் இதெல்லாம் உடைச்சி நிறைய இப்போ வெளிநாட்டு பெண்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு மருமகளாக வந்துட்டுருக்காங்க, நியூஸில் பார்த்துட்ருக்கோம். உங்கள் ஃபேமிலியில் வருது அப்படிங்கும்போது உங்கள் மனசு மாற எவ்வளோ நாள் ஆச்சு? எப்படி இதெல்லாம் ஏற்றுக்கிட்டீங்க? 1 year ஆச்சு. சரி, ஃபஸ்ட்டு சோஃபியாவை பார்க்குறீங்க, என்ன தோணுச்சு? ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக, சின்ன பொண்ணு சரியா பார்த்த உடனே நம்ம பையனுக்கு அவங்க ஒய்ஃபு, அப்போ நமக்கு வந்து அது ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் இல்லைங்களா? அதில் பார்த்த உடனே அக் பண்ணி முத்தம் கொடுத்த நெத்தியில். கேளுங்க சொன்னாங்க. ஆக்சுவலி கோயிலில் மீட் பண்ணோம். கோயிலில் தான் மீட். அவங்க வந்து ட்ரெடிஷ்னல் நம்ம மாதிரி ட்ரெஸ் பண்ணி தே வாண்டட் டு இம்ப்ரெஸஸ். அது எங்களை பார்த்த உடனே பிடிக்கணுங்கிற மாதிரி ரொம்ப நம்ம தமிழ்நாட்டு பொண்ணு மாதிரியே ட்ரெஸ் பண்ணி எல்லாமே மேக்கப் பண்ணி சல்வார் போட்டு குங்குமம்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சு ரொம்ப ட்ரெடிஷ்னலாக நாங்கள் போன உடனே எங்கள் காலில் விழுந்து ப்ளஸ் இது பண்ணாங்க. ஸோ வெரி ஹாப்பியாக இருந்தது. பையன் வந்து கரெக்டாக தான் சூஸ் பண்ணி, அவன் அதிக டைம் சொல்லுவான் பையன் வந்துட்டு, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும், அவள் வந்து தமிழ் பெண் மாதிரி தான் வளர்ந்துட்டுருக்குறா, அது போல் தான் இருக்கா, நீங்கள் பாருங்கள், பார்க்காம ஏன் டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னு ஃபஸ்ட்டெல்லாம் சொல்லி எங்களுக்குள்ளே ஆர்குமெண்ட்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்த பிறகு நம்ம ஏன் இவ்வளோ லேட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. நான் வந்து கோகுல்கிட்ட பேசும்போது சொன்னார், சோஃபியா தமிழ் கற்றுக்கிட்டதே எங்கள் அம்மா கிட்ட தமிழ் பேசணும் தான், மாமியார்கிட்ட பேசுறதுக்காக தமிழ் கற்றுக்கிட்ட வெளிநாட்டு மருமகள் வந்து ரொம்ப அதிசயம் தான். கண்டிப்பாக. எப்படி உங்களுக்காக தான் தமிழ் கற்றுக்கிட்டாங்களா? தான் கற்றுக்கிட்டு தான் கோகுல் சொன்னேன். அப்படி சோஃபியா, நீங்கள் தமிழ் கற்றுக்கிட்டது யாருக்காக? கோகுலுக்காகவா மாமியாருக்காகவா? மாமியாருக்காக தமிழ் கற்றுட்டேன். அவங்க இங்கிலீஷ் பேசுகிறாங்க, ஆனால் அவங்க தமிழ் பேசுகிறாங்க, அதனால நான் கற்றுட்டேன். எங்கே நடக்கும் இல்லை? சூப்பர்ல. ஸோ தமிழ் டீச்சர் யார் உங்களுக்கு? அப்போது 2 டீச்சர் இருந்துச்சு. முன்னாடி பக்கத்தில் ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க நிறையா சொல்லி கொடுத்தாங்க. நான் முன்னாடி வாலண்டியரிங் நான் பண்ணுறேன், அவங்களும் நிறையா ஹெல்ப் பண்ணுறாங்க, நிறையா சொல்லி கொடுத்தாங்க. அந்த இப்போ அவங்க நிறையா டீச் பண்ணுறாங்க. என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க உங்கள் மாமியார் கிட்ட இருந்து? அவங்க நிறையா வார்த்தை சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் நிறையா எப்படி சமைக்கணும் அதை சொல்லி கொடுத்தாங்க. அவங்க ஃபேமஸ் தக்காளி சட்னி சொல்லி கொடுத்தாங்க. இது எல்லாமே தமிழில் இந்த டீச்சிங் எல்லாமே தமிழில் சொல்லி. ஓ, வீட்டில் தமிழ் தான் போகும். ஓகே, மாமியார் வைக்கிற சமையலில் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்?
அவங்க ஒரு சூப்பர் ஷெஃப். எல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் முன்னாடி அது இட்லி ஃபார் எக்ஸாம்பிள் நான் ட்ரை பண்ணேன். அப்புறம் அவங்க இட்லி சமைச்சாங்க, வேறு லெவல் இட்லி. அப்புறம் அவங்க தக்காளி சட்னி நான் ட்ரை பண்ணேன். அவங்க தக்காளி சட்னி வேறு லெவல். அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்க அந்த ரெசிபிஸ் என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. இப்போ தமிழ்நாட்டில் கல்யாணம்னா வரதட்சணை, பொண்ணுக்கு எவ்வளோ நகை போடுறது, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். பட் ஒரு வெளிநாட்டு பொண்ணு வீட்டுக்கு வரும்போது இந்த நகை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருந்தது இல்லை. அதாவது அவங்களோட கல்ச்சரில் அந்த கோல்டெல்லாம் கிடையாது, அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. கோகுல் ஆல்ரெடி சொன்ன அப்படி சரி விடு பரவாயில்ல, நம்ம என்ன முடியுது நம்ம போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம், நம்ம பொண்ணாவோ அப்படின்ற மாதிரி எங்களால் முடிஞ்ச ஒரு இது போட்டு அவங்கள இப்போ மேரேஜ் பண்ணிட்டோம். வேறு லைக் என்னால் கற்பனை பண்ண இந்த மாதிரி ஒரு பேரண்ட்ஸ் இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் யோசிச்சோம். ஏன்னா மக்கள் என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. ரைட், ஆமாம், 100 பவுனா 200 பவுனா 1 கிலோவா 2 கிலோவான்னு தங்க என்ன வேலை வைத்தாலும் பரவாயில்லன்னு பொண்ணுங்க கிட்ட நம்ம ஊர்ல வந்து சின்ன வயசுல இருந்து லைக் பொண்ணு பிறந்துட்டாலே வந்து அப்பலேருந்து சேர்க்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடிலேருந்து சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். ஆனால் அவங்க ஊரில் அப்படி இல்லை, அவங்க நாட்டில் அப்படி இல்லை. அப்படின்னு நான் ரொம்பவே இதை பற்றி கொஞ்சம் கவலைப்பட்டேன். ஆனால் அப்பா அம்மா கிட்ட சொன்னேன், நீ எதுவுமே கவலைப்படாது, நீ எதுவுமே வேணாம், அவள் வந்தால் போதும், நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே இவளுமே கொஞ்சம் டென்ஷன் ஆனா, இல்லை எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்குமே. ஆனால் இவ படிச்சுட்டு தான் இருக்கா, ஒர்க் பண்ணல. அட்லீஸ்ட் அவள் சொல்கிறா, நான் ஒர்க் பண்ணி நான் சம்பாதிச்சு நான் வந்து திருப்பி பண்ணிடுறேன், நான் அப்போ போட்டுறேன். இந்த படத்துலலாம் வரும்ல, லைக் இந்த மாதிரி நீ இப்போ 8 மாதத்துக்குள்ளே நீ வந்து தங்கம் வாங்கி போடணும், இல்லைனா நீ விட்டுட்டு போயிட்டு அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொன்ன அப்பா மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. இன்னும் இப்படிலாம் பேசுகிறா, அதெல்லாம் வேணாம், நீ இரு, நீ வா போதும் அப்படின்னு. நீங்கள் தங்கம் போட்டீங்க, என்னெல்லாம் போட்டிருக்கீங்கம்மா மருமகளுக்கு? அவங்க என்னோட டாக்டர் வந்து கமல் இது பண்ணி கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து செயின் அண்ட் நெக்லஸ் இது பண்ணி போட்டிருக்கோம். பாருங்க, நான் செயின் வாங்கி போட்டு அது இருக்கு தாலி செயின். அவங்க இப்போதான் அவங்க வந்து நகைலாம் போட ஆசைப்படுறாங்க. அதாவது சோஃபியா இங்கே வந்த பிறகு தான் இந்த கல்ச்சர் தெரிஞ்ச பிறகு தான் இது மாதிரி ஆசைப்படுறாங்க. ஸோ அது முன்னாடி ஆசைப்பட்டுனா நிறைய வாங்கியிருக்கலாம், கோகுலில் கூட வாங்கி கொடுத்துருக்கலாம். பட் இப்போ தான் இந்த மாதிரி ஆசைப்படுறாங்க. ஸோ வில் மேக் வாட் எவர் ஷி வாண்ட்ஸ். நிறையவே வில் கேதர் அண்ட் பில்ட். இந்த கல்யாணம் சாதி மதத்தை உடைச்சிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் கோகுல் மட்டும் இல்லை, அவங்களோட பெற்றோர்களும் கூட. இந்த பேரண்ட்ஸ் மனசு வச்சதுனால தான் இன்றைக்கி குடும்பமாக உட்கார முடியுது. ரெண்டாவது ரொம்ப முக்கியம், நம்ம தமிழ்நாட்டு கல்யாணத்தில் நகை இல்லையா, வரதட்சணை அப்படிங்கிறது இதை உடைச்சிருக்கு. அதை விட ரொம்ப முக்கியமாக அவங்களே மருமகளுக்கு நகை போட்டிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு க்யூட்டஸ்ட் திங்காக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. வேறு இந்த கல்யாணத்தில் ஒரு 2 கலாச்சாரம் இணையும் போது நீங்கள் எதெல்லாம் விட்டு கொடுத்ததான் நினைக்கிறீங்கம்மா? எதுவுமே விட்டு கொடுக்கல. நாங்கள் எல்லாமே நம்ம ட்ரெடிஷ்னல் பிரகாரம் நாங்கள் பண்ணோம். அது எல்லாமே அவங்க அப்பா அம்மா வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவரை நான் அண்ணா தான் கூப்பிட்டேன். அவங்கள வந்து அவங்க பேர் சொல்லி தான் கூப்பிட்டோம். ரொம்ப அவங்க மம்மியுமே எங்கிட்ட ரொம்ப லவ்லாக இருந்தாங்க. அவங்களுமே எங்களை ரொம்ப பிடிச்சது. அவங்க ரொம்ப அக் பண்ணி அப்பப்போ க்ரை பண்ணாங்க. ரொம்ப ஆமாம், இமோஷ்னலாக இதுவாக இருந்தாங்க. நாங்கள் டேக் கேர் பண்ணுறோம். என்னோடய செகண்ட் டாக்டராவோ, நீங்கள் ஒன்றுமே நீங்கள் ஒரி பண்ணாதீங்க, நாங்கள் டேக் கேர் பண்ணிக்குவோம் அப்படின்ற மாதிரி பேசினோம். கேஸ்ட் ஆகட்டும், அடுத்து வந்து இந்த ரிலீஜன் ஆகட்டும், அது ஒரு விஷயமே எங்களுக்கு ரைஸ் ஆகலைன்னா நான் நினைக்கிறது 2 குடும்பமே அதை தாண்டி இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஃபீலிங்கே இல்லை, அவங்க அதை பற்றி பேச கிடையாது, நாங்கள் அது ஒன்றுமே கிடையாது. லெட் இட் கோ ஆஸ் சச். அதாவது இதில் வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அதனால் அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவே எங்களுக்கு இல்லை, அது ஒரு ரெஸ்ட்ரெஸ்ஸாகவே இல்லை. அவங்களுக்கு பிடிச்சதா இல்லையான்றது நீங்கள் தான் அவங்கக்கிட்ட கேட்கணும். அது அடுத்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுறதுக்கு, இவங்க இன்ஃபேக்ட் சோஃபியா வந்து ஒரு டெம்பிளில் கல்யாணம் பண்ணி அதுக்கு பிறகு ரிசப்ஷன் பண்ணலான்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஐடியாவே அவங்க மட்டும் தான் வந்தது. அதுக்கப்புறம் டெம்பிளில் போயிட்டு நாங்கள் பார்த்து ஒரு பியூட்டிஃபுல் டெம்பிள், வி லைக் இட், அஃப்கோர்ஸ் தே ஆல்சோ லவ்ட் இட். அங்கே போயிட்டு நம்ம முறைப்படி நம்ம சடங்கு அந்த அரசாணை பார்த்து அம்மி மிதித்து எல்லாமே அந்த ப்ரொசீஜர், அந்த யாகம் வளர்த்து எல்லாமே பண்ணாங்க. அவங்க அதெல்லாம் சீரியஸாக எல்லாமே நோட் பண்ணாங்க. தே வாண்டட் டு நோ எல்லா ப்ரொசீஜரும் நாங்கள் வந்துட்டு விட்டு. ஸோ அதனால் எங்களுக்கு அந்த இதுவே தோணலை. அந்த இது நாங்கள் வி ஆர் பிரேக்கிங் சம்திங்ன்ற ஃபீலிங்கே இல்லை. மேபி வி மே பிரேக் ஈவன் ஃப்ரம் நவ், ஐ பிலீவ் த சென்ஸ். அது மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்து அது பிரேக் பண்ணி இனிமேல் தான் பண்ணுவேன் நினைக்கிறேன். நம்ம ரைட் கோகுல்? எஸ், never had that feeling. We will have also. இல்லை, பொதுவாக வெளிநாட்டு பொண்ணு அப்படிங்கும்போது இந்த குடும்பத்தை உடைச்சிடக்கூடாது, வெளிநாட்டோட பையன் போயிடுவானோ, செட்டில் ஆகிடுவானோ, அந்த ஒரு இன்செக்யூரிட்டி இங்கே உள்ள பேரண்ட்ஸுக்கு இருக்கும்ல. அது இருந்தது. நான் கோகுல் கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணேன். நான் அப்போ கேட்கும்போது உடனே சோஃபியாவுக்கு ஃபோன் பண்ணி, சோஃபியா அம்மாவுக்கு நீ பேசு அப்படின்னு சொன்னேன். அப்படி உடனே அவங்க பேசிட்டு, நாங்கள் 2 பேரண்ட்ஸுமே நான் டேக் கேர் பண்ணிக்குவேன் ஆண்டி, நோ வரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், சோஃபியா நீ ஜெர்மனியில் செட்டில் ஆகுமா இந்தியாவில் செட்டில் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீக்கரில் போட்டு கொடுத்தேன். இந்தியாவில் தான் அப்படின்னு சொன்னான். அப்பா அம்மா வந்து ஓகே. நான் அவகிட்ட பேசல, அவள் என்கிட்ட பேசல. ஆனால் நான் லைனில் இருக்கிறது அவளுக்கு தெரியாது. உடனே கோகுல் கேட்ட உடனே ஆன்சர் உடனே பண்ணிட்டா. அதில் ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஓகே
பட் அஃப்கோர்ஸ் ரெண்டு பேரண்ட்ஸும் இது நிறைய ட்ராவல் கண்டிப்பாக இருக்க போகுது. கொஞ்ச நாள் அங்கே போயிட்டு அவங்க பார்த்துக்க, இங்கே வந்து இங்கே பார்த்துக்கிறது. பட் இதான் நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கோம். இதான் நாங்கள் ரொம்ப முக்கியமாக ஒன்று கேட்கணும் அப்படின்னா, பொதுவாக நான் பார்க்குறது தமிழ்நாட்டு மாமியார் இருக்கட்டும், ஒரு பையனுடைய அம்மாவாக இருக்கட்டும், அவங்க ரொம்ப பொசசிவ் ஆகிறது ஒரு பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வர அந்த மருமகள், அதாவது அந்த பையனோட மனைவி வந்து பையன்கிட்ட ரொம்ப கொஞ்சனா இவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் ஜென்ரலாகவே வெளிநாட்டு பெண்கள் எப்படின்னா, அவங்களுக்கு ஒரு ரொமான்டிக் ஃபீல் வந்துட்டுனா அது பொது இடமா இருந்தால் கூட கிஸ் பண்ணிப்பாங்க. அந்த முத்தம் அப்படிங்கிறது அவங்களுக்கு அது வந்து அன்பா தான் சேரும், காமமாக சேராது. பட் நீங்க ஒரு மதரா இந்த ரொமான்டிக் யங் கப்பல் வந்து எப்படி அக்செப்ட் பண்றீங்க? நான் வந்து அவள் டல்லாக இருந்தால் கூட கோகுல் டேக் கேர் பண்ண, ஹக் பண்ணு, கிஸ் பண்ணுன்னு சொல்லுவேன் நான். அவளை வந்து நெத்தியில் ஹக் பண்ணி முத்தம் கொடு. அவள் ஏதோ டல்லாக இருக்கா, ஏதோ டென்ஷனாக இருக்கா. அதே மாதிரி அம்மா வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தா நான் வந்து அவங்க ஹக் பண்ணி சோஃபியா வந்து அந்த சைட்ல இருந்து ஹக் பண்ணி இப்போ 2 பேரும் வந்து சாண்ட்விச் அம்மா வந்து போட்டு நஸ்கி கட்டிப்பிடிச்சிடும், கட்டிப்பிடிச்சு ஹக் பண்ணி முத்தம் கொடுப்பாங்க. ஸோ நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட் அவங்கள நீங்க எப்படி? ஸோ வெரி ஹாப்பி டேக் கேர். ஏன்னா நம்ம தமிழ் இதில் வந்து அந்த மாதிரி கிடையாது, இந்தியாவிலே இல்லை அது போல். அதாவது ஜென்ஸ் வந்து உடனே ஒரு ஒரு ஒரியா இருக்கிறாங்க. இல்ல பொது இடத்துல ஒரு ஆண் வந்து தன் மனைவியாக இருந்தாலும் கூட ஹக் பண்றது கிஸ் பண்றதுன்றது இன்னும் இங்க ரொம்ப வரல. கண்டிப்பா அதை எப்படி ஒத்துக்கிறேன்னு கேக்குறேன். அது எப்படி ஒத்துக்கிறது? அது கொஞ்சம் அது மக்கள் தான் கொஞ்சம் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ டேக் கேர். அங்கே வந்துட்டு இங்கே வந்துடுச்சு, அவ்வளோதான். அது நான் ஆக்சுவலி நான் சொன்னேன், நான் எங்கள் குட்டி பசங்க எதிர் மட்டும் நான் கூட சொன்னேன்னா, நம்ம குட்டி பசங்க எதிர் மட்டும் இல்லாமல் பார்த்துக்கணும். ஆமாம், அது என்னோட டாக்டர் இருக்கா இல்லையா, ஃபோனில் குட்டி பசங்க என்னத்தெல்லாமா பார்க்குறாங்களே, ஒரு ரியல் லவ் நேரில் பார்த்தா என்ன ஆகிட போகுது இல்லை? கண்டிப்பாக. பட் ஒரு அம்மாக்கு, எல்லா அம்மாக்கும் எல்லா மாமியாருக்கும் பையன் வந்து தான் பொண்டாட்டியை கொஞ்சம் பயங்கர இதுவாக இருக்கும், பிடிக்காது, ஜெலஸ் ஆகிடும். பொசசிவ்னதுன்றது தாண்டி இது இங்கே வரும். எங்களுக்குள்ள இல்லை, எங்களுக்குள்ள வந்து இது பண்ணிட்டு இருக்கேன். நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, கோகுல் கிட்ட ஈக்குவலாக பார்த்துக்கோ, அம்மாவையும் பார்த்துக்கணும், ஒய்ஃபையும் பார்த்துக்கணும். அதே மாதிரி எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் 2 பேருமே பேலன்ஸ் பண்ணணும். ஏன்னா நிறைய ஃபேமிலியில் அது பேலன்ஸ் கிடையாது, அதனால தான் இஷ்யூ வரும். பட் நீங்கள் இந்த வெளிநாட்டு கலாச்சாரம் அப்படிங்கிறது இது ஒரு விஷயம் இருக்குது. அவங்க வந்து யாரும் இல்லைன்னா கூட ஹஸ்பண்டை கையை கோத்துக்கிறது. இப்போ நம்ம ஊரில் வந்து மாமியார் மாமனார் முன்னாடி ஹஸ்பண்டை கையை கோத்து பிடிச்சிக்க கூட முடியாது. இவங்க இது பண்ணுவாங்க. அப்போ கூட ஒன்றும் நான் வந்து எங்களுக்கு பழகிடுச்சு நினைக்கிறேன். எனக்கு இட்ஸ் ஃபைன், அப்சல்யூட்லி. நான் பிஃபோர் மேரேஜ் அவங்க கொஞ்சம் சகஜமா ஏத்துப்பாங்க சார். மாமனார்ஸ்லாம் மாமியார் கஷ்டம் இல்லையா? இல்ல, பிஃபோர் மேரேஜே நான் போயிட்டு ஒரு 1 வீக் அவங்களோட இருந்தேன். ஓகே, நான் ஆல்ரெடி மைண்ட் மேக்கப் பண்ணியாச்சு, அதனால இட்ஸ் ஓகே. எந்த ஒரு இதுவும் இல்லை. இந்த மாமியாரோட மனசை கத்துக்கங்க. கண்டிப்பா கேளுங்க. ஏதாவது கோகுல் கிட்டயோ இல்லை சோஃபி கிட்டயோ ஏன் இது போல செய்றீங்கன்னு நான் ஏதாவது கேட்டேன்னு கேளுங்க. எதுவும் கேட்க கிடையாது. ஏன்னா ஐ எம் ஹாப்பி, வெரி ஹாப்பி. அவங்க சந்தோஷமா இருந்தா போதும். ரொம்ப அஃபெக்ஷனா இருக்கணும், அதுதான் வெரி மெயின். இது அப்படியே அவங்க லைஃப் லாங் யூஸ் பண்ணணும், அதுதான் என்னோட இது. லைஃப் லாங் அவங்க வந்துட்டு எஸ் எண்ட் வரையும் அப்படியே இருக்கும். ஒரு விஷயம் ஆனால் மாற்றவே முடியாது இல்லைங்க. அதை நான் இங்கே ட்ரை பண்ணுறேன். என்னன்னா, இப்போ கோகுல் அவங்க ஒய்ஃபுக்கு கிஸ் பண்ணுவார், சார் உங்களுக்கு கிஸ் பண்ணுவாங்க, ஓகேவா? 1 2 3 ஒய்ஃபுக்கு கிஸ் பண்ணோம். 1 2 3 சூப்பரா குத்துட்டாரு. எப்பங்க கடைசியா இல்லை, எப்பவுமே ஹக் பண்ணிக்கோ, ஒரு எனர்ஜிக்காக வந்து ஏன்னா yes, kiss is the energy in a family. yes, correct. டெய்லி காலைல எழுந்திருச்சு ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு கட்டி பிடிச்சு வாழ்கோலமுடன் சொல்லிட்டு அம்மா சொல்றேன். நான் பாக்குறது இல்ல, 2 பேரும் காலைல எழுந்திருச்சு ஒருத்தர் மீட் பண்ணி ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு கட்டி பிடிச்சு வாழ்கோலமுடன் சொல்லிட்டு வாழ்த்திட்டு தான் வந்து டே ஆரம்பிப்பாங்க. இருந்தோடனே மார்னிங் வணக்கம் சொல்லிக்குவோம் 2 பேரும், ஒருத்தருக்கு 2 பேரும். ஆமாம், அதுக்கப்புறம் ஹக் பண்ணிக்குவோம், வாழ்கோலம்னு சொல்லுவோம், முத்தம் கொடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் தான் எங்கள் ஒர்க்கே ஸ்டார்ட் ஆகும். என்ன டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து தகராறில் படுத்திருந்தா கூட காலையில் எழுந்து முதல் வேலை அது பண்ணுவோம். அது வந்து ஆடியன்ஸ் யாரும் தப்பாக நினைக்கக்கூடாது. இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் ஏன் பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஃபேமிலி வந்து சந்தோஷமாக எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு ரோல் மாடல் ஃபேமிலி தான் இன்றைக்கி இவங்க ஃபேமிலி. ஸோ அதுக்காக தான் இந்த கிஸ் ப்ராஜெக்டே. ஓகே, நைஸ். ஏன்னா ஜென்ரலாக வந்து பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாமியார் மருமகள் சண்டை தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதுலேயும் ஒரு குடும்பத்தில் வெளிநாட்டு மருமகள் வரும்போது அங்கே சண்டை இருக்குமா, என்ன இருக்கும், அன்பு மட்டும்தான் இருக்கணும். பட் அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் 2 பெண்கள், நீங்கள் 2 பேரும் தான். கண்டிப்பாக அவங்க 2 பேரும் புரிதலாக இருந்துட்டா அந்த சைடில் இருக்க 2 பேரும் பயங்கர ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்கோம். அந்த லெசனை தான் இங்கே வந்து நம்ம சொல்லியிருக்கோம். அவங்க நாடு விட்டு நாடு வந்திருக்கிறாங்க, அது நம்ம தான் ரெஸ்பான்சிபிளாக. ஏன்னா ஒரு அம்மாவாக இருந்து நமக்கும் ஒரு பெண் இருக்கா, அதனால் அவங்களே ஒரு பெண்ணை நினச்சி தான் அவங்க கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. நான் எனி டைம் கேட்பேன், சோஃபி யூ கம்ஃபர்டபுள்,
எஸ் ஆண்டி கம்ஃபர்டபுள். நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களா அப்படி கேட்பாங்க. எஸ் அப்படின்னுவேன் நான். ஏதாவது உனக்கு சிரமமாக இருந்தால் எனக்கு சொல்லு, நான் செய்கிறேன் அப்படின்வேன். இப்போ மார்னிங் கூட கேட்டேன், கேளுங்க, மார்னிங் கூட கேட்டேன். சோஃபியா, நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் மாமியாரை பற்றி ஃபியூ வேர்ட்ஸ். அவங்க ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் எல்லாரும் பார்த்துக்கிறாங்க, அவங்க பார்த்துக்கிறாங்க, எனக்கு பார்த்துக்கிறாங்க. ரொம்ப எனர்ஜெட்டிக் ஆல்சோ. அவங்க நிறைய எனர்ஜி, எப்படி தெரியல. டெய்லி அவங்க 6 o'clock எழுந்துட்டாங்க. அப்புறம் அதை க்ளீன் அப்புறம் நான் வந்துட்டு அவங்க ஓகே இதை பிளான் இதை பண்ணலாம். ரொம்ப எனர்ஜி அவங்க. நீங்கள் என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணுவீங்க அவங்களுக்கு? ஆமாம், எல்லாரும் நான் ஹெல்ப் பண்ணுறேன், பரவாயில்ல. அவங்க கேட்டாங்க, நான் அசிஸ்டண்ட்டாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். நாங்கள் ரெண்டுமே பார்த்துக்குறோம். அவங்க தண்ணி குடிச்சிட்டிங்களா, நான் தண்ணி குடிச்சிட்டிங்களா, அப்புறம் அவங்க வந்துட்டாங்க, அவங்க தண்ணி குடிச்சிட்டிங்களா, நானும் ஹெல்ப் பண்ணுறேன். அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க, எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க ஒரு ஃபேமிலியில். அதனால் எல்லாரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ மாமனார் மருமகள் வந்து மகள் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறத நான் பார்த்துட்ருக்கேன். அவங்க 2 பேரும் ஒரு அப்பா பொண்ணு மாதிரி தான் அந்த பாண்டிங் இருக்குது. அவங்க கோலம் போடுறது உங்களுக்கு தெரியுமா? சொல்லியிருக்காங்க, ஆனால் நான் போட்டது பார்த்ததில்லை. இப்போ தான் பார்க்குறீங்க. ஏன்னா இப்போ தான் வந்து 1 வீக் கூட ஒன்றும் ஆகலை இல்லைங்களா, அந்த ஒர்க் அவங்களுக்கு கொடுக்கல. ஓகே. அப்போ எப்படி கோலம் போட எப்படி கற்றுக்கிட்டாங்க? அந்த ஒருவேளை பாண்டிச்சேரியில் ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க சொல்லி கொடுத்தாங்க. டெய்லி அவங்க வீட்டுக்கு நான் கோலம் போட்டுட்டு. ஆக்சுவலி ஒரு பெரிய டவுட் என்னன்னா, சோஃபியாவுக்கு கோலம் போட தெரியும்னு இன்னும் மாமியார் விமலா அவர்களுக்கு தெரியாது. கரெக்டா? பட் மாமியாரை கரெக்ட் பண்ணணும், தமிழ்நாட்டு மருமகள் ஆகணும் அப்படின்னு சோஃபியா வந்து கோலத்தை போடுறதுக்கு கற்றுக்கிட்டு இருக்காங்க. சோஃபியா, எப்படி நீங்கள் கோலம் போட கற்றுக்கிட்டீங்க? பாண்டிச்சேரியில் அக்கா இருக்காங்க, அவங்க சொல்லி கொடுத்தாங்க. எப்படி கோலம் போட்டிருக்காங்கம்மா? சூப்பராக போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். அப்படியா? Cute, Sophie. So it's great and all the very best and congratulations to the whole family. Thank you. உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545.